மலைநாடு திருச்செங்குன்னூர். அப்பேற்பட்ட பரசுராமர் வேறு யாரும் அல்ல, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரம். மேற்கு நோக்கி நகர்ந்து இனி இந்த கோடாரி தேவையில்லை என்று தூக்கி சமுத்திரத்தில் எறிந்தார். அந்த ஆயுதத்திற்கு கடல் நீரும் அஞ்சி உள்வாங்கி ஒரு நாடு உருவானது. அதுதான் மலைநாடு. விரல் என்றாலே வீரம் என்றுதான் பொருள். அதற்கேற்றாற்போல்தான் அவரது நடவடிக்கைகளும் இருக்கும். அவ்வாறாக திருவாரூர் தியாகேச பெருமானை தரிசிக்கும் பொருட்டு ஒரு முறை திருவாரூர் க்ஷேத்திரம் வந்து சேர்ந்தார். அங்கு தன் காலை பதித்தவர் பிற்காலத்தில் அந்த திருவாரூர் மண்ணை வெறுத்தார். முதலில் வணங்கத்தக்க தேவாதி தேவர்கள் அடியார்கள்தான், அதை மறந்துவிட்டு ஒதுங்கி செல்கிறாரே, இது என்ன தர்மம்? இதனால் யாருக்கு என்ன பயன்? இந்த வன்தொண்டர் அடியார்களுக்கு புறம்பானவர். இவரை ஆட்கொண்ட விதி விடங்க பெருமானும் புறம்பானவர். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என முக்கண் முதல்வனிடமே போராடிய அடியார்கள் வழியில் வந்தவர்கள் நாங்கள். ஐயனே, நான் தங்களிடம் கேட்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் தங்களிடம் ஒரு ரகசியம் கூற வேண்டும். ஐயனே, என் கணவர் தங்களிடம் தங்களை பற்றி விசாரிக்கும் போது தாங்கள் எந்த ஊர் என்று கேட்பார். அதற்கு தாங்கள் எந்த ஊரை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் திருவாரூர் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். திருவாரூர் அப்படி என்ன பாவம் செய்தது தாயே? அதுதான் எனக்கும் புரியவில்லை சுவாமி. அடிகளே, சிறிது நேரம் அமர்ந்து அளவலாவிட்டு அமுதுண்ணலாம். மன்னிக்க வேண்டும், கேட்க மறந்துவிட்டேன். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? திருவாரூரில் இருந்து வருகிறேன் என்றார். இருவரும் ஓடினார்கள். புலியிடம் இருந்து தப்பிக்க 4 கால் பாய்ச்சலில் ஓடும் மானை போல சிவனடியார் ஓடினார். விடாது துரத்தும் புலியைப் போல் விரல் மிண்டரும் துரத்தினார். சிவனடியாரோ அவரது மெய்யுக்கும் கையுக்கும் கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு சிட்டாய் பறந்தார். விரல் மிண்டரும் துரத்தினார். பின் தன்னை அறியாமல் திருவாரூர் திருஸ்தலத்திற்குள் மானை பிடிக்கும் புலி போல் விரட்டி சென்ற விரல் மிண்டர் சிவனடியாரின் கால்களை வெட்டி சாய்த்தாரா? காணுங்கள். திரு விரல் மிண்ட நாயனார். கண்டு மகிழ்வதோடு எமது முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் இத்தெய்வீக பணிக்காக ஒரு சப்ஸ்கிரைப் செய்து தங்களின் ஆதரவை தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எமது அடுத்த வெளியீடு திரு அமர்நீதி நாயனார்.